நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்திய ராணுவம் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்காங்க நண்பர்களே. அசத்தல் சாதனை அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா காஷ்மீர் சம்பந்தமான செய்திகளை பார்த்துடலாம். அதை தொடர்ந்தே பாத்தீங்க அப்படின்னா ட்ரம்புடைய கண்ணுல விரல விட்டு ஆட்டி இருக்காங்க, ட்ரம்புடைய கண்ணுல மண்ணை தூவி இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மீண்டும் இந்தியா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறதையும் அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு நண்பர்களே. அதை பற்றிய அப்டேட்டையும் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கும் பல நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பாக்குறீங்க. நீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல நம்முடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல வீடியோக்களை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தவறாம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பனி சூழ்ந்த உயர்ந்த மலை சிகரங்கள்ல இருக்கும் போர்க்களங்கள்ல தங்கு தடை இல்லாம உணவுப் பொருட்கள், ஆயுதங்களை எடுத்து செல்லவும் மீட்பு பணிகளை மேற்கொள்றதுக்கும் நம்முடைய ராணுவம் மோனோ ரயில் போக்குவரத்தை தொடங்கி இருக்காங்க. அருணாச்சல பிரதேசத்தில் இமயமலையொட்டிய காமங் செக்டார் மலை பகுதிகளில் இரவு பகலாக நம்முடைய ராணுவ வீரர்கள் எல்லை காக்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. நடைப்பயணம் சீனாவை ஒட்டி கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா 16,000 அடி உயரத்தில் இருக்கும் இந்த போர்க்களத்தில் பொருட்களை கொண்டு செல்வது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அதுலேயும் பனி காலங்களில் மலை முழுவதும் சூழும் பனி, இயற்கை பேரிடர்கள் ஆகியவை ராணுவத்துக்கு பெரும் சவாலாக இருந்துட்டு வருது. இதனால மலை அடிவாரத்திலிருந்து உச்சியில் இருக்கும் வீரர்களுக்கு கடும் பனிப்பொழிவிலையும் நடைப்பயணமாக தான் பொருட்கள் கொண்டு செல்லப்பட்டுச்சு. அப்படி போறதுனால மனித ஆற்றலும் நேரமும் தான் விரயமாச்சு. அது தவிர இயற்கை பேரிடர் காலங்களில் அடிவார முகாம்கள்ல இருந்து உச்சியில் இருக்கும் போர்க்களத்திற்கு எந்த பொருளையுமே எடுத்து செல்ல முடியாத நிலை ஏற்படுது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில தான் நம்முடைய ராணுவத்துடைய கஜராஸ் கார்ப்ஸ் படைப்பிரிவு மோனோ ரயில் போக்குவரத்தை உருவாக்கியிருக்காங்க. இரவு பகல் மழை வெயில் அப்படின்னு மோசமான வானிலை குறுக்கிட்டாலும் இந்த ரயில் போக்குவரத்து நிற்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக வீரர்களுக்கு நாம தேவையான உணவுப் பொருட்கள், ஆயுதங்கள், இராணுவ தளவாடங்கள் ஆகியவற்றை எளிதாக எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா அடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரைக்கும் தண்டவாளம் அமைக்கப்பட்டு இராணுவத்துக்கான மோனோ ரயில் போக்குவரத்து சேவை துவங்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு முறையும் அதாவது ஒரு டைம் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா அதில் 300 கிலோ எடை வரைக்கும் இதில் எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெலிகாப்டர் தரையிறங்க முடியாத இடங்களில் விபத்துகள் ஏற்பட்டுச்சுன்னா பாதிக்கப்பட்டவர்களை உடனடியாக அடிவார முகாமுக்கு அழைத்து வர இந்த மோனோ ரயில் போக்குவரத்து பெரிதும் உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பருவநிலை மோசமாக இருந்துச்சுன்னா அந்த காலத்திலையும் தங்கு தடை இல்லாமல் நம்ம பொருட்களை எடுத்து செல்லும் வகையிலையும் நம்முடைய இராணுவத்துடைய முயற்சினால உள்நாட்டிலேயே இந்த மோனோ ரயில் போக்குவரத்து முறை அட்டகாசமாக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. பொதுவாக இந்த மோனோ ரயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நகரங்கள்லையும் குறைந்த தூர மக்கள் பயணத்துக்கும் மோனோ ரயில் சேவை பயன்படுத்தப்படுது. வழக்கமான ரயிலை போன்று 2 தண்டவாளங்கள் இல்லாம அகலமான இரும்பு கம்பியின் இரு பக்கங்களையும் இறுக பற்றியபடி ஒற்றை தண்டவாள தளத்துல இந்த ரயில் பயணிக்கும். மகாராஷ்டிராவுடைய மும்பையில இந்த சேவை தற்போது நடைமுறையில இருக்கு. இந்த ரயில் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாம சொன்னோம்லையே ஏற்கனவே அருணாச்சல பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கும் கமாங் இமயமலை தொடர்ல மிக கடுமையான நிலப்பரப்பு, செங்குத்தான பாறைகள்லாம் இருக்கும். அதிக பனிப்பொழிவு காரணமாக போக்குவரத்து துண்டிப்பும் ஏற்படும். இதனால தான் அந்த பகுதியில் இருக்கும் இராணுவ வீரர்களுக்கும் காவல் நிலையங்களுக்கும் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்வது சவாலாக இருந்துட்டு வந்துச்சு. இப்பேற்பட்ட சூழ்நிலையில தான் 16,000 அடி உயரத்துக்கு இந்த மோனோ ரயில் அமைச்சு நம்முடைய இராணுவத்தினர் சாதனை படைச்சிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ராயல் சொல்லிட்ட நம்முடைய இராணுவத்துக்கும் நம்ம நாட்டுக்காக போராடும் அத்தனை பேருக்கும் நாம நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம் நண்பர்களே. இதை தொடர்ந்து அடுத்த செய்தியா பார்த்தோம் அப்படின்னா ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகர் புறநகர் பகுதியில் நவ்காம் காவல் நிலையத்தில் நேற்று இரவு பார்த்தீங்கன்னா வெடி விபத்து ஏற்பட்டுச்சு. இதுல 12 பேர் பலியாயிருக்காங்க. மேலும் 25 பேர் படுகாயத்துடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. இதுல மேலும் சிலர் கவலைக்கிடமாக இருப்பதாக தகவல் வெளியாயிருக்கு. இந்த நிலையில தான் வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறிய சிசிடிவி வீடியோ காட்சிகள் வெளியாகிருக்கு. வெடிப்பொருட்கள் வெடித்து சிதறியதில் அந்த காவல் நிலையம் முழுவதும் பெரிய தீப்பிழம்பு ஏற்பட்டிருக்கு. வெடி விபத்தின் போது பல பொருட்கள் 300 மீட்டர் தூரத்துக்கு சிதறி விழுந்திருக்கு. சிலருடைய உடல் பாகங்களும் பக்கத்து வீடுகளுக்குள் சிதறி விழுந்துள்ளதாகவும் சொல்லப்படுது. ஜம்மு காஷ்மீருடைய ஸ்ரீநகர் புறநகர் பகுதியில் அமைஞ்சிருக்கிறதா நவ்காம் காவல் நிலையம். நவ்காம் காவல் நிலையத்தில் நேற்று வழக்கம் போல போலீசார் மற்றும் தடயவியல் ஆய்வாளர்கள் பணியில் இருந்திருக்காங்க. இரவு திடீரென அந்த காவல் நிலையத்திலிருந்து பயங்கர வெடி சத்தம் கேட்டிருக்கு. கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த காவல் நிலையம் தீப்பிழம்பை கக்கியபடி எரிந்து கொண்டிருந்திருக்கு. இதனால் அங்கே பெரும் பரபரப்பு ஏற்பட்டுச்சு. அருகில் இருக்கும் வீடுகளில் இருந்தவர்கள் என்ன நடந்ததோ அப்படின்னு அச்சமடைஞ்சாங்க. உடனடியாக அங்கே தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. மேலும் உயர் அதிகாரிகள் சம்பவ இடத்துக்கும் வந்திருக்காங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னா பயங்கரவாத அமைப்பு தொடர்பான வழக்குல ஹரியானாவுடைய ஃபரிதாபாத்ல சமீபத்தில் கைப்பற்றப்பட்ட 3000 கிலோ வெடிப்பொருட்களை இந்த காவல் நிலையத்தில் தான் வச்சிருந்திருக்காங்க. இதை நேற்று தடயவியல் அதிகாரிகள் குழு ஆய்வு செஞ்சுட்டு இருந்தாங்க.
அப்போதுதான் வெடிப்பொருட்கள் வெடித்து இந்த சம்பவம் நேரிட்டு இருக்கு. இதுல காவல்துறையினரும் தடயவியல் குழு அதிகாரிகளும் வெடிப்பொருட்களை ஆய்வு செய்து கொண்டிருந்த போது இந்த அதிர்ச்சி சம்பவம் ஏற்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்புடைய கண்ணில் மண்ணை தூவி இருக்காங்க. அதாவது அக்டோபர் மாதத்திலையும் ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை குறைக்காம இந்தியா மாஸ் காமிச்சிருக்காங்க. உலகிலேயே ரஷ்ய எண்ணெயை அதிக அளவுல வாங்கும் 2வது நாடாக இந்தியா நீடிக்கிறாங்க. எரிசக்தி மற்றும் தூய காற்று ஆராய்ச்சி மையத்தின் அறிக்கையின்படி பார்த்தோம் அப்படின்னா அக்டோபர் மாதத்தில் இந்தியா ரஷ்யாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதிக்காக 2.5 பில்லியன் யூரோக்களை, அதாவது சுமார் நம்முடைய இந்திய ரூபாயில் பார்த்தோம்னா 2500 கோடி ரூபாயை செலவிட்டிருக்காங்க. இது முந்தைய செப்டம்பர் மாத செலவுடன் ஒப்பிடுகையில் மாறவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் மாதத்தில் சீனாவுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவுடைய புதைப்படிவ எரிபொருட்களை அதிகம் வாங்கும் நாடாக இந்தியா தொடர்ந்து இருக்காங்க. கச்சா எண்ணெய், நிலக்கரி மற்றும் எண்ணெய் பொருட்கள் ஆகியவற்றிற்கு இந்தியா மொத்தமாக 3.1 பில்லியன் யூரோக்களை செலுத்தியிருக்காங்க. இதில் கச்சா எண்ணெயுடைய பங்கு 81% ஆகும். யுக்ரைன் போருக்கு பணம் திரட்டுவதை தடுக்கும் நோக்கத்தில் ரஷ்யாவின் எண்ணெய் நிறுவனங்களான ரோஸ்நெஃப்ட் மற்றும் லுகோயில் ஆகியவற்றின் மீது அமெரிக்கா அக்டோபர் 22 அன்னைக்கு புதிய தடைகளை விதித்தாங்க. இந்த தடைகளால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், இந்துஸ்தான் பெட்ரோலியம் உள்ளிட்ட முக்கிய இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்யாவிடமிருந்து கொள்முதல் செய்வதை தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாச்சு. இதுக்கு முன்னதாக பிப்ரவரி 22 யுக்ரைன் படையெடுப்புக்கு அப்புறம் மேற்கத்திய நாடுகளுடைய தடைகள் காரணமாக ரஷ்யா தன்னுடைய எண்ணெயை அதிக தள்ளுபடி விலையில் வழங்கியதுனால இந்தியா அதன் மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் ரஷ்யாவுடைய எண்ணெயின் பங்கை 1% குறைவாக இருந்த நிலையில இருந்து விரைவாக 40% வரைக்கும் அதிகரிச்சிருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில தான் ட்ரம்ப்புடைய மிரட்டலுக்கு மத்தியில் இந்தியாவும் ரஷ்யாவும் இணைஞ்சு இப்போ மிகப்பெரிய அளவில் ஒரு சம்பவத்தை செஞ்சுருக்காங்க. மேலும் இந்தியா மலிவான ரஷ்ய எண்ணெயை கொள்முதல் செய்கிறதுனால கிடைக்கும் பொருளாதார பலன் பார்த்தீங்கன்னா $10 பில்லியன், அதாவது வருடாந்திர சேமிப்பு ஒரு புறம் இருந்தாலும் அமெரிக்காவுடைய அதிக வரியால் இந்தியாவுடைய ஏற்றுமதியில் ஏற்படும் இழப்பீடு 53 பில்லியன் மறுபக்கம் இருக்கு. அதனால ரஷ்ய எண்ணெயை தொடர்ந்து வாங்குவது இந்தியாவுக்கு தற்போது ஒட்டுமொத்தமாக பொருளாதார இழப்பை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு பொருளாதார வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சமீபத்திய தரவுகளின் அடிப்படையில் சீனாவுக்கு அடுத்தபடியாக ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் அதிகம் வாங்கிய 2வது நாடாக இந்தியா மாறி இருக்காங்க. அதே போல் இந்தியா ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் முக்கியமான உத்தரவு ஒன்று போட்டிருக்காங்க, வேண்டுகோள் ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் துணை அமைப்புகள் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டும் அப்படின்னு இந்தியா வலியுறுத்தி இருக்காங்க. ஐநா பாதுகாப்பு கவுன்சில் செயல்முறைகள் குறித்து நடைபெற்ற விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய நம்முடைய ஐநாவுக்கான இந்திய தூதர் பர்வதனேனி ஹரிஸ் அவர்கள், ஐநா கட்டமைப்பின் மைய புள்ளியாக விளங்கும் பாதுகாப்பு கவுன்சில் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது. உலக அளவில் பல்வேறு சவால்கள் மற்றும் சிக்கல்களை இந்த அமைப்பு எதிர்கொள்கிறாங்க. அதனால் பாதுகாப்பு கவுன்சில் மற்றும் அதன் கிளை அமைப்புகள் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். 80 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிட்டு வரும் இந்த அமைப்பில் காலத்துக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். நிரந்தர மற்றும் நிரந்தரமில்லா உறுப்பினர் வகைப்பாட்டை விரிவாக்கம் செய்து இதுவரைக்கும் பிரதிநிதித்துவம் இல்லாத நாடுகளையும் சேர்க்க வேண்டும். ஐநா பொதுசபை உள்பட பிற அமைப்புகள் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க இந்தியா வலியுறுத்துகிறது. அதன்படி பொது சபையில பாதுகாப்பு கவுன்சில் அறிக்கைகள் தொடர்பான விரிவான விவாதம் நடத்துவது பயனளிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா தைவானுக்கு எதிராக சீனா பலத்தை பயன்படுத்தினால் ஜப்பான் ராணுவ ரீதியாக தலையிடக்கூடும் அப்படின்னு ஜப்பானுடைய பிரதமர் சனே டகாய்ச்சி அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தாரு. இவருடைய கருத்தினால ஜப்பான் சீனா உறவுகளில் விரிசல் ஏற்படும் அச்சம் இப்போ ஏற்பட்டிருக்கு. சீனா கிழக்காசிய நாடான தைவானை தன்னுடைய நாட்டுடைய ஒரு பகுதியாக சொந்தம் கொண்டாடிட்டு வருது. தைவானை ஒட்டிய கடல் பகுதியில் சீனா தொடர்ந்து இராணுவ நடவடிக்கையில் ஈடுபட்டு வருது. இப்பேற்பட்ட சூழலில் தான் ஜப்பான் நாட்டுடைய முதல் பெண் பிரதமராக பதவி வச்சுட்டு வரும் சனே டகாய்ச்சி தைவானுக்கு எதிராக சீனா பலத்தை பயன்படுத்தினாங்கன்னா ஜப்பான் இராணுவ ரீதியாக தலையிடக்கூடும் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லியிருந்தாரு. இவருடைய கருத்துக்களை தொடர்ந்து சீனா தன்னுடைய மக்களை ஜப்பானுக்கு செல்லக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தியிருக்காங்க. இது தொடர்பாக சீனா தன்னுடைய நாட்டில் இருக்கும் ஜப்பான் தூதரை அழைத்து எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. இதனால 2012ஆம் ஆண்டுக்கு அப்புறம் சீனாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான இருந்த உறவுல மிகப்பெரிய அளவுல மோதல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஜப்பான்ல சீன மக்களுடைய தனிப்பட்ட பாதுகாப்பு மற்றும் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு. சீன மக்கள் ஜப்பானுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சீனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சொல்லியிருக்காங்க. சீனாவுடைய 3 பெரிய விமான நிறுவனங்களான ஏர் சீனா, சீனா சதர்ன் மற்றும் சீனா ஈஸ்டர்ன் ஆகியவை டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் ஜப்பானுக்கு செல்லும் அனைத்து விமானங்களையும் ரத்து செஞ்சிருக்காங்க. முன்பதிவு செய்ய இருந்த பயணிகளுக்கு முழு பணமும் திரும்ப வழங்கப்படும் அப்படின்னு தங்கள் வலைதளங்களில் அறிக்கைகளை வெளியிட்டிருக்காங்க.
சீனா தைவான் மீது போர் விமானங்களை பறக்கவிட்டு அச்சுறுத்திட்டு வரும் நிலையில ஜப்பானுடைய பிரதமருடைய இந்த பேச்சு பதற்றத்தை அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே போல தைவான் குறித்து ஜப்பானுடைய பிரதமர் சொன்ன கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சீன கடலோர காவல் படையுடைய கப்பல் குழு ஜப்பானுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் செங்காகு தீவு பகுதியை கடந்து சென்றிருக்கு. இரண்டு நாடுகளுக்கும் அந்த தீவின் உரிமை பற்றிய சர்ச்சை தொடர்ந்து இருந்துட்டு தான் வருது. ஜப்பான் சென்காகு அப்படின்னு அழைக்கும் தீவை சீனா டியாவோ அப்படின்னு சொல்லுது. உரிமையை நிலைநாட்டும் நடவடிக்கையாக அந்த கப்பல் குழுவின் பயணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படின்னு சீன கடலோர காவல் படை ஒரு அறிக்கை ஒன்று இன்றைய தினம் வெளியிட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் ஜப்பானுடைய பிரதமர் நாடாளுமன்றத்தில் சொல்லியிருந்தது தான், தைவானுக்கு ஒன்றுனா நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொன்ன உடனேயே சீனா பொங்கியிலிருந்து பதிலடி கொடுக்க ஆரம்பித்தாங்க. மேலும் சீனா என்ன சொல்லியிருக்குன்னா, ஜப்பானுடைய பிரதமர் அவருடைய கருத்தை மீட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு கோபத்துடன் கேட்டிருக்கேன். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே, இனி வரும் நாட்களில் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.